வணக்கம் நேர்களே. சிலிண்டர் பிரைஸஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. விலைவாசி இத பேஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மத்திய அரசு இன்ஃப்ளேஷன் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் க்ரூட் ஆயில் நீங்க போய் ரஷ்யால வாங்கிக்கங்கன்னு சொல்லி ட்ரம்ப் இந்தியாக்கு பெர்மிஷன் குடுக்குறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது, ஈரான், யுஎஸ்ஏ ஃபைட் அப்படிங்கிறது இன்னும் ப்ரொலாங் ஆயிட்டே இருந்தது அப்படின்னா, இந்தியாவ அது பெரிய அளவுல பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்பவே ஓப்பனா புரிஞ்சுக்க முடியுது. இது அடுத்தடுத்த கட்டம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்ல கொண்டு போய் நம்மள நிறுத்தும் அப்படிங்கிறத ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் வணக்கம். சார். இது சனிக்கிழமை ரெக்கார்ட் பண்ணுறோம். ஆமா சார். அதனால சண்டே நீங்க ஏன் சொல்லலை இல்லைலாங்க போகிறாங்க. ம். நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியாது. ம். ஈரான் இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாங்கள் நெய்பரிங் கண்ட்ரிஸ் அட்டாக் பண்ண மாட்டோம். நீங்கள் எங்களை அட்டாக் பண்ணால் உங்களை அட்டாக் ம். பண்ணுவோங்கிறாங்க. ம். அவன் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறாரு, இன்னைக்கு நைட்டு அமெரிக்கா நான் ஈரானை தரமட்டமாக்குவேன்னு சொல்லியிருக்கிறாரு. வெறி கொண்டு அடிக்க போறேன்ற மாரி வெறிகுண்டு அடிக்க போகிறேங்கிறாரு. இதுதான் இன்னைக்கு கரண்ட் நிலைமை இப்ப நம்ம ஷூட் பேசுறது. பண்ற டைம். இதில் இந்தியா ஒரு பெரிய லூசர். ம். ஸ்ரீநாத் ராகவன்னு ஒருத்தர் இருக்காரு. இந்தியா ஃபோரம் அப்படிங்கிற ஒரு இதில் லெட்டர் எழுதியிருக்காரு. ம். இந்தியாவுடைய இந்திரா காந்தி எமர்ஜென்சி டேஸ் ஆஃப் இந்திரா காந்தி பற்றி ஒரு புஸ்தகமே எழுதியிருக்காரு. ஓகே. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா அதோட ஸ்டேட்டஸையே குறைச்சிக்கிச்சு அப்படிங்கிறாரு. ம். இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராருன்னு வைங்க. ம். அந்த விருந்தாளி வீட்டை விட்டு போய் ஒரு அளவு தூரம் போகிற வரைக்கும் உங்கள் பொறுப்பு தான். ம். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, ஒரு விசாகப்பட்டினத்தில் ஒரு 12 கண்ட்ரீஸை கூப்பிட்டு ஒரு நேவல் ஃபெஸ்டிவல் ஆர்கனைஸ் பண்ணீங்க. எல்லா ஊர்லேருந்தும் கப்பல் வந்தது. ம். ஈரான்லேருந்தும் கப்பல் வந்தது. ம். மகாமஹிம் ராஷ்டிரபதி தான் அதுக்கு தலைமை தாங்கினாங்க. அவங்க தான் சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் தி இந்தியன் ஆர்ம் ஃபோர்ஸஸ். ம். எப்போதுமே பிரசிடென்ட் இஸ் த சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் தி ஆர்ம் ஃபோர்ஸஸ். ம். இந்த சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃபுக்கு மேலே ஒரு ஸ்டேஜ் அவங்க. தி என்டையர் ஆர்மி இஸ் இன் ஹர் கமாண்ட். அவங்க சூப்பர்வைஸ் பண்ண ஒரு நேவல் எக்ஸசைஸுக்கு போகிறீங்க. அந்த கப்பல் அதை முடிச்சுட்டு திரும்பி ஈரான் பக்கம் போகுது. நம்ம ஊர்லேருந்து அது ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் தாண்டி 40 கிலோமீட்டரில் இருக்குது. ம். இந்தியன் சீலேருந்து 40 கிலோமீட்டர் தள்ளத்தில் ஒரு நியூக்ளியர் சப்மரீனை வச்சு 1944 2வது வேர்ல்டு வாருக்கு அப்புறம் ஒரு கப்பலில் டார்பீடோ வச்சு அடிக்கிறீங்க. ம். இது நடந்ததே கிடையாது. மூழ்கி நிறைய பேர் செத்துட்டாங்க. இந்தியா அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை. முதல்ல இது தப்பு, இது ரைட்டுங்கிறது கூட பேசலை. ம். இந்த ஜெனீவா கன்வென்ஷன் ஒன்று இருக்குது. ம். எது பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு. ஒரு போர் நடக்கிறச்ச எப்படி பிஹேவ் பண்ணிக்கணும்னு கூட இருக்குது. ஒரு ஆப்போசிட் கண்ட்ரியோட ஹெட் ஆஃப் ஸ்டேட்டு ஒரு பல மில்லியன் பீப்புளுக்கு ஒரு ரிலிஜியஸ் ஹெட்டாக இருக்கிறவரை இது மாதிரி அசாசினேட் பண்ணிட்டார். ஈரானோட நம்மளுக்கு லாங் ஸ்டாண்டிங் ரிலேஷன்ஷிப்னு நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ம். 5000 வருஷம் ஒரு சிவிலைசேஷன் ரிலேஷன்ஷிப். அது மாதிரி ஒரு ஊரில் நீங்கள் ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கலைங்கிறது ரொம்ப சேடாக இருக்குதுன்னு அவர் எழுதியிருக்கிறார். கண்டலன்ஸ் ரெஜிஸ்டரில் போய் எல்லாரும் கையெழுத்து போட்டாங்க. அஃபிஷியலாக மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கையெழுத்து போட்டது. கவர்மெண்ட்டு வாயே திறக்கல. ம். இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, உங்களோட ஓன் ஃப்ரெண்ட்ஸை இன்றைக்கி நீங்கள் எதிர்த்துட்டீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் வரும். காஷ்மீர் ப்ராப்ளத்தை பாகிஸ்தான் ஒரு வாட்டி யூஎன்லேயோ ஓஐசிடியோ எடுக்கிறச்ச இது வரைக்கும் இந்த கொமேனி கவர்மெண்ட்டு நம்மளை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ம். நாளைக்கு அவங்க ஏன் உங்களை சப்போர்ட் பண்ணணும்? நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கிறதுக்காக நீங்கள் இல்லை. பட் இந்த நீங்க சொன்ன அந்த ஷிப்ப அவங்க டார்பிடோ வச்சு அடிச்சதுலயுமே, இந்தியன் நேவி தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸ்ரீலங்கன் நேவி ஃபர்ஸ்ட் வந்தாங்க. அப்புறம் ஃப்ளைட் அப்போ எல்லாம் அனுப்பி அதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்களே நீங்கள் ஈரான். அதை கிரிட்டிசைஸ் பண்ணீங்களா? ஓகே. அஃபிஷியலி கவர்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்களா? இப்போ கொச்சின் போர்ட்டில் அது நிற்க போகுது, அது வேறு விஷயம். ம். பட் நீங்கள் அதை கிரிட்டிசைஸ் பண்ணீங்களா? அமெரிக்காவை கேட்டிங்களா? எங்கள் வாட்டர்ஸ் பக்கத்தில் எங்கள் கெஸ்ட்டை ஏன் அட்டாக் பண்ணீங்க? ம். அத ஸ்ரீலங்காட்ட கேட்டதா ஒரு தகவல் தான். பட் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா அத விடுங்க சார், நீ யாரை கேட்கணும்? ம். ஸ்ரீலங்காவை டார்பீடோ பண்ணோம். இல்ல. யார் டார்பீடோ பண்ணோம்? யுஎஸ். H1B வீசா பேச மாட்டேன். உங்கள் ஆளுங்களை கட்டி போட்டு மிருகம் மாதிரி அமிச்சா பேச மாட்டேன். வாருக்கு 2 நாளைக்கு முன்னாடி இஸ்ரேல் ஏன் போனேன்னு கேட்டால் தெரியாது. ம். கேட்டால் ஃபதர்லேண்ட் மதர்லேண்டுன்னு சொல்லிட்டு இருப்பேன். ம். நான் என்ன சொல்கிறேன், முன்னாடி இருந்த பிரதமர்கள்லாம் எப்படி பேசியிருக்காங்கன்னு நீங்கள் பாருங்கள். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி கிரைசிஸில் இந்திரா காந்தியும் பேசியிருக்காங்க, ம். வாஜ்பாயும் பேசியிருக்கிறார். ம். பாலஸ்டைனை பற்றி வாஜ்பாய் பேசியிருக்கிறார். ம்.
பிஜேபி இன்னைக்கு இருக்கிற பிஜேபி சொல்லலாம், வாஜ்பாய் எங்கள் லீடர் இல்லை ம். அப்படின்னு. நம்ம நாக்கு தானே இப்படி வேணால் பேசும். ம். அதனால் இப்போ நீ வாஜ்பாய் என்ன பேசினாருன்னு நீ போட்டு காமி. பாலஸ்டைன் இஸ்ரேலை பற்றி, அரப்ஸை பற்றி, அரப் நண்பர்களை பற்றி அடல் பிஹாரி வாஜ்பாய் என்ன பேசினாருங்கிறத போட்டு காமிங்க. இந்திரா காந்தியை நிக்சன் மிரட்டினும் போது அமெரிக்காலேயே இருந்து இங்கே வந்துக்கிட்டு நம்ம வந்து ஜோ உச்சித் சம்ஜோ ஓ கரோன்னு சொல்ல, நீ எது கரெக்டாக இருக்கோ அதை பார்த்து பண்ணுப்பா, என்ன கேட்காதுன்னு சொல்லலை. ம். வாஷிங்டனில் போய் என்ன பேசினாங்கங்கிறத பாருங்கள். ம். ஸோ ஒரு லீடர்ஷிப்பு நீங்கள் எடுத்தீங்கன்னா, இந்த மேட்டர் ஆஃப் கிரைசிஸ் உன்னோட சின்னால் அடிக்கிறத மட்டும் நீ பேசிகிட்டு இருந்து, நான் பாகிஸ்தான் அடிச்சுன்னு இருப்பேன், அதுக்கு நான் பேசுவேன், சைனாவை பற்றி நான் பேச மாட்டேன், அமெரிக்காவை பற்றி நான் பேச மாட்டேன், இஸ்ரேலை பற்றி என்னோட ஸ்ட்ராங்காக இருக்கிறவன் வந்து பேசினா நான் பேச மாட்டேன், ம். என்னோட சின்ன பையனை அடிக்கணும்னா நான் ஓடி வருவேன். அது எப்படின்னா, இங்கே இந்த கிரிக்கெட்லலாம் சொல்லுவாங்க, 20 வயசானவன் 15 வயசு பையனோட கிரிக்கெட் ஆடி காஜி அடிப்பான். ம். அதோட 4th டிவிஷன் ஆடுறான், 1st டிவிஷனில் போய் ஆடுறான்னா பயப்படுவான். ஏன்னா அவன் போட்டு நம்மளை சாத்துன்னு சாத்திடுவான். அதாவது இந்தியா வந்து நேபாளோட கிரிக்கெட் மேட்ச் ஆடும், ரைட்டா? நான் போய் ஆஸ்திரேலியாவோட ஆடுனா யோசிப்போம். ஓகே. புரியுதா? இன்றைக்கி இல்லை, நான் சொல்ல ஃபுட்பாலில் நம்ம நேபாளோட ஆடிட்டு, பாகிஸ்தானோட ஆடிட்டு, இந்த பக்கத்தில் இருக்கிற நாடெல்லாம் ஆடுவோம். ம். போய் சவுதி அரேபியாவோட ஆடுறான்னா கோலாக அடிப்பான், அவன் 10 கோல் அடிப்பான். இத்தனைக்கும் நீங்கள் சாக்கர் லீக்லாம் வச்சுருக்கீங்க, ரைட்டா? ம். அது ஏன்னா ஃபுட்பால் இஸ் நாட் அவர் நேச்சுரல் கேம். இப்போ ஃபுட்பாலில் பண்ணுறது தான் நம்ம பண்ணுறோம். ஓகே. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது புரியுதா? புரியுது சார். ம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அது புரியணும். அதுக்கப்புறம் ரஷ்யா நம்மளுக்கு 1971 ஃப்ரெண்டு. ம். தெர் இஸ் அ ட்ரீட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் வித் ரஷ்யா ஃப்ரம் 1971. ம். யுஎஸ்எஸ்ஆரோட அமெரிக்கா நம்மளை மிரட்டி 7th ஃப்ளீட்டை நம்மளை நம்ம 7th ஃப்ளீட்னு ஒன்று இருக்குது. ம். பங்களாதேஷோட நம்ம போர் போகிறச்ச அமெரிக்கன் 7th ஃப்ளீட் வரைச்ச ரஷ்யா என்ன சொன்னான்னா, நீங்கள் இந்தியாவை அட்டாக் பண்ணால் எங்களை அட்டாக் பண்ண மாதிரின்னு சொன்ன நாடு அது. ம். அந்த நாட்டிலேருந்து கச்சா இன்றைக்கும் உங்களோட ஆர்மியில் மோர் தென் 50% ஆஃப் ஆல் மெட்டீரியல் வந்து அந்த ஊர்லேருந்து தான் வந்திருக்குது. ம். அந்த ஆள்கிட்ட எண்ணெய் வாங்குறதுக்கு நீங்கள் போய் அமெரிக்காவில் பர்மிஷன் கேட்கணுமா? இல்ல இப்ப பெர்மிஷன் நான் 30 நாள் டைம் குடுக்குறேன். அது நீங்க போய் பர்மிஷன் ரஷ்யாட்ட தானே அது. வாங்கிக்கோங்க. அதுதான் சொல்றேன். அது பர்மிஷன் அது. அது அவன் யாருடா உனக்கு பர்மிஷன் கொடுக்குறது? அதுதான் கேக்குறேன். அப்போ நீ கேளு, நீ யாருடா எனக்கு பர்மிஷன் கொடுக்குன்னு கேளேன். நீ ஏன் கேட்கல? ம். அவன் 65 வாட்டி நான் தான் வாரம் நிறுத்தினானா அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிற. ம். நான் பர்மிஷன் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறான். அது கூட ட்ரம்ப் சொன்னவால பயப்படலாம். அவன் ட்ரெஷரி செக்ரட்டரி சொல்கிறான். நீ கேட்க, அட்லீஸ்ட் ஜெய்சங்கர் கேட்கலாம்ல. தலைவன் கேட்கல, தலைவன் பதில் சொல்லல. கவுண்டர் பார்ட்ஸ் கேட்கலாம். கவுண்டர் பார்ட்ஸ் கேட்கலாம்ல. நீ எவன்டா எனக்கு பர்மிஷன் கொடுக்கறதுக்கு? நான் அடுத்த 6 மாதம் வாங்க வேண்டப்படான்னு சொல்லலாம்ல. ம். இவ்வளோ நிலைமை ஆயிடுச்சு இந்தியா நிலைமை. உன் நண்பன்ட்டே நீ எண்ணெய் வாங்குறதுக்கு நீ போய் அமெரிக்காட்ட பர்மிஷன் வாங்குற அளவுக்கு. ஓகே. இப்போ இப்போ நான் சொல்கிறது தப்புன்னே வச்சுப்போம். ம். நீ அப்போ அதை கிரிட்டிசைஸ் பண்ண, நீ யார்டா பர்மிஷன் கொடுக்கன்னு கேட்க வேண்டியதானே? அது ஏன் கேட்காம இருக்கிற? கரெக்ட் சார். பட் அது அந்த ஏன் கேட்கல? கேட்கல தான். ஏன் கேட்கல? அடுத்த வாரத்துல கேட்பாங்களா? என்ன பயம்? கம்மிங் வீக்ஸ்ல கேட்பாங்களா? A2 பிடிச்சுன்னு போடுவான். A2 மேலே கேஸ் எல்லாம் இருக்குது. ஆமா. A2 அப்படியே இந்த முடுறவை தூக்குற மாதிரி தூக்கிட்டு போயிடுவாங்க. எஸ்சிசி இன்னும் விசாரிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸே சுப்பீனோ பண்ணிட்டான். ம். அலாக்கா நீ முடுறவை தூக்குற மாதிரி தூக்கிட்டான்னா நம்ம வண்டவானம்லாம் தண்டவானம் போயிடுங்கிற பயமா? எப்ஸ்டீன் ஃபைலில் ஏதாவது இருக்கா? ஹர்தீப் சிங் பூரி பற்றி வந்திருக்கு, அதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க. அவன் 3 வாட்டி பார்த்தேன்னா அவன் 20 வாட்டி பார்த்தேன்னு இன்னொருத்தான் லெட்டர் தரான். ம். அவன் பொண்ணுக்கும் அந்த எப்ஸ்டீனுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் இருக்கலாம்னு சில பேர் சொல்கிறான். நான் ஓகே. சொல்லலை, ஓகே. இருக்கலாம்னு சொல்கிறான். நீ எதுக்குமே ரியாக்ட் பண்ணலன்னா எப்படி? ரைட் சார். அவங்க ரியாக்ட் பண்ணல. நாங்க வந்து வயித்து பிரச்சனையை பார்க்கறதுக்கு நான் ஒரு கேள்வி சார். இந்த க்ரூட் ஆயில் ப்ராப்ளம் இஷ்யூ ஆகிறதுனால ம் நாளைக்கு இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் என்னெல்லாம் ஏறும்னு கேட்குறியா? ஆமாம் இன்ஃப்ளேஷன் இன்னைக்கு கண்டிப்பாக மின்ட்டு சொல்லிட்டான், இன்ஃப்ளேஷனே ஏறாது இந்தியாவில். எப்படி சார்? அது ஏறாதுப்பா. சிலிண்டர் விலை நான் ஜஸ்ட்டு 64 ரூபாலேருந்து 75 ரூபாய்க்கு ஏற்றிருக்கிறேன். அதனால ஏறுமா? சார் ஆ, ஒரு நூத்த- ஒரு நூத்த- ஆம்லெட் சார் கடையில் ஒரு நான் இப்ப ஆம்லெட் நீ அதை விடுப்பா. 930 ருபீஸ் இருக்குது சிலிண்டர் விலை. அதை நான் ஒரு 60 ரூபாய் ஏற்றுறேன். அதனால கஷ்டம் வருமா? வந்திருக்கு சார். ஒரு நான் 60 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கடையில் என்னடா நீ சார் புரிஞ்சுக்காம ஒரு முட்டை ஒரு 5 ரூபா சிலிண்டர் சார். கடையில் 10 ரூபா ஆம்லெட் இருந்தது சார்.
இப்ப ரூ. 10 ஒரு முட்டை ஆயிடுச்சு. அப்படியே டபுள் த ரேட் ஒரு ஆம்லெட் ரூ. 20. சரி ஆம்லெட் சாப்பிட்டாட்டா இருக்க முடியாதா உன்னால? நான் இத எக்ஸாம்பிளுக்கு இத பத்தி நாம சொல்றேன். அதனால தானே சொல்றோம். வெஜிடேரியன் சாப்பிடு, சாமிய கும்பிடு. எதுக்கு நீ இந்த ஆம்லெட்லாம் சாப்பிடுற? கறிக்காய் விலையெல்லாம் நாங்க குறைச்சிருக்கோம். அத சாப்பிட்டு எனர்ஜியா இரு. அ புரியல சார். நீ எதுக்கு ஆம்லெட் சாப்பிடுற? தப்பு. அவர் ஆம்லெட் சாப்பிட மாட்டோம். அதனால எங்களுக்கு அத பத்தி கவலை இல்ல. வேற ஏதாவது இருக்கா? வேற ஒண்ணும் இல்ல சார். இப்படி நடந்துட்டு இருக்குது. நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்கிரிமெண்ட் ஏதாவது பார்த்து பண்ணுங்க சார். அதோட ரூ. 75 வந்து சிலிண்டர் விலைய ஏத்தியிருக்கோம். ம். இதோட என்னன்னா, நாங்க கமர்ஷியல் சிலிண்டர் விலைய ரூ. 200 ஏத்தியிருக்கோம். ம். ஆனா ஹோட்டல் ரேட் ஏத்த மாட்டோம். அது எப்படி சார் ஏத்தாம இருப்பாங்க? தோசை ஏத்தினான்னா? ஆப்வியஸா நாளைக்கு ஏறிடும். என்னால எவ்வளோ ஏத்தினான்? பாவம் ஒரு ரூ. 3 ஏத்தினா நீ அழற. சார் ஆல்ரெடி தோசை ரூ. 70 சார். ம். சரி. குறைஞ்சது ரூ. 30 சார். ரூ. 70க்கு பதிலா ரோட்டு கடையில சாப்பிட்டா 20லிருந்து ரூ. 30 ஒரு தோசை சார். சரி ரூ. 30 தோசைக்கு ரூ. 33 குடேன். அவன் 33 வைக்க மாட்டாங்க. சில்லறை குடுக்கணும்னு அவன் 35 இல்ல 40ம்பாங்க. சரி ரூ. 35 குடுத்தா குறைஞ்சு போயிடுங்க. என்ன சார்? இல்ல இப்படி வீட்ல போய் தோசை சாப்பிடு. இப்படி அப்ப டாலர் ரூ. 50 இருந்தது சார். ஆ. இன்னைக்கு ரூ. 90 இருக்கு. சரி. ரூ. 140 வந்தப்ப $140. $140 வந்தப்ப மன்மோகன் சிங் வந்து எங்களுக்கு ரூ. 70 அந்த ரேஞ்சுக்கு பெட்ரோல் குடுத்தாங்க. இங்க சிலிண்டரே பேசு. ரூ. 350 சிலிண்டர், ரூ. ம். 300 சிலிண்டர். ம். இருக்கும் சார். ரூ. 300 சிலிண்டரா? ம். இந்த சுஷ்மா ஸ்வராஜ் எல்லாம் சிலிண்டருக்கு என்னெல்லாம் சீன் போட்டது. ஆமாங்க. இப்ப நான் என்ன கேட்குறேன், $140 $70 $50. ம். இப்ப $90 $90. ம். ஸோ அப்ப நீ வந்து ரூ. 300ங்கிறது ரூ. 400 ஆகும். ரூ. 300 எப்படி ரூ. 1000 ஆச்சு? எப்படி சார் ஆச்சு? அதான் விலைவாசியே ஏறலங்கிற. நீ சும்மா விலைவாசியே ஏறலங்கிற. அவனுக்கு ஒண்ணும் தெரியல. அவன் படிக்காதவன். நான் படிச்சவன். படிக்காமலே இருந்திருக்கலாம் சார். சரி இப்போ போயிடுச்சு போ. இன்னும் கொஞ்சம் ஏத்துறேன். அடுத்த வாரம் சிலிண்டர் விலை இன்னும் ரூ. 100 ஏத்துறேன். இன்னும் நான் பெட்ரோல் விலை வேற ஏத்தல. பெட்ரோல் விலை ஒரு எனக்கு தெரிஞ்சு 2, 3 வருஷமா அப்படியே இருக்கு சார். அதுதான் பயம். இப்போ ஒரு பத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு ரூ. 5 எக்ஸ்ட்ரா பெட்ரோலுக்கு போடலாம் நீங்க. நான் சொல்றேன். இந்த ஹர்தீப் சிங் பூரி தானே, அவன்கிட்ட சொல்லி விட்றேன். நாட்டுக்காக நீங்க அந்த சோல்ஜருக்காக ஒரு ரூ. 2 ரூ. 3 எக்ஸ்ட்ரா பெட்ரோலுக்கு குடுக்கலாம். நாங்களே வார்ஃபேருக்கு போயிருவோம் சார் பேசாம. ம். தேங்க் யூ சார். ஸோ இது அடுத்தது இந்த க்ரூட் ஆயில் மேட்டர்ல என்ன நடக்க போகுதுன்றது உண்மையிலேயே அது கொஞ்சம் பயமான விலைவாசியே விஷயம். ஏறாது. எல்லாம் நல்லா இருக்கும். நாங்க வந்து எங்க முதலாளி ட்ரம்ப் வந்து எண்ணெய் வாங்கிக்கலான்னு பர்மிஷன் குடுத்துட்டாரு. 30 நாள் போட்டு குடுத்துருக்கிறாரு. நாங்க விசா அப்ளை பண்ற மாரி அப்ளை பண்ணியிருக்கோம். 30 நாளுக்கு பதிலா 90 நாளுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறோம். கூடிய சீக்கிரம் முதலாளி கண்ணு அதில பட்டு அப்ரூவல் வாங்கிடும். நீ சும்மா இங்க உட்காந்து இந்திரா காந்தி, வாஜ்பாய் ஃபோட்டோலாம் காட்டிட்டு இருக்கிற. சார் எனக்கு என்ன சந்தேகம்னா, சிம்பிளா கடைசியா ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ அவன் சொன்னான்னு நீ என்ட்ட க்ரூட் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டல்ல. ம். இப்ப அவன் மறுபடியும் 30 நாள்ல போய் 30 நாள் வாங்கிக்கன்னு சொல்லி நீ என்ட்ட வந்து க்ரூட் வந்து கேட்கறேன்னா, என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்குன்னு ரஷ்யா கேட்க மாட்டாங்களா? அவன் ஏதோ ஒரு போர் போட்டு இருக்கான்ல. அதனால தான் டிஸ்கவுண்ட் கிடையாதுன்ட்டான். போன ஆ. வாட்டி என்ன பண்ணான், 10% டிஸ்கவுண்ட்ல ம். குடுத்துருந்தான். ம். இந்த வாட்டி டிஸ்கவுண்ட் கிடையாதுன்ட்டான். ஓகே. நீ $95 எடுத்து வைடா டேபிள்லங்கிறான். ஓகே சார். மொத்தத்துல நாம நம்ம பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து குடுக்கணும். அதுதான் நாட்டுக்காக செய்யற, ஏட்டுக்காக செய்யற. பாவம் ஏட்டு, ஏழை ஏட்டு. இதுக்காக நீ தியாகம் கூட பண்ண மாட்ட. பல தியாகங்கள் பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். நன்றி சார். இந்த க்ரூட் ஆயில் மேட்டர்ல என்ன நடக்குதுன்னு இனி பொறுத்திருந்து பார்க்கணும். பட் இப்போ வரைக்கும் நடந்த விஷயங்கள் பத்தி ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.